கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதை இருந்தா. கிருஷ்ணர் 2 கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா, ருக்மணி சத்யபாமா. அப்போல்லாம் அவர் துவாரகைக்கு வந்துட்டார். இந்த அம்மா அங்கே மதுராபுரி. அந்த காலத்தில் என்ன பஸ்ஸு ரயில் ஏரோப்ளேன் டிக்கெட் ஆகிடுச்சு, அதனால் வரல. ஷீ குட் நாட் ட்ராவல் ஸோ லாங் டு அட்டெண்ட் த வெட்டிங். அவளுக்கு ஒரு குறை இருந்தது, நம்ம பையனுக்கு கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடக்கிறது நம்ம பார்க்கலையேன்னு. அதனால் உலகத்தில் சீனிவாசன் பிறக்கிறார் வெங்கடாயலபதி. அப்போது அவ இருக்கா இல்லையா, தன் மகன் கல்யாணம் ஆகலைன்ற குறையோடு இருந்தவ பகுலாமாலிங்கிற ஒரு பொம்பளையாக வந்து பிறக்கிறார், ஒரு தவ மூதாட்டி. கிருஷ்ணர் சீனிவாசனாக பிறந்து அவகிட்ட போய் சாப்பாடெல்லாம் அவள் கொடுத்து நல்லா அன்பாக பார்த்துக்கிறாள். யசோதியாக இருந்தவ தான் அவள். அந்த விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கிறதுனால அந்த பகுலாமாலி என்ன பண்ணுறான், அவளே போய் இந்த பொண்ணு பார்த்து, ஆகாசராஜன் பொண்ணை பார்த்து அவளை கட்டி வைக்கிறான். அதுதான் பத்மாவதி. ஏன் பத்மாவதி வந்தா, ராமாயண காலத்தில் வேதவத்தின்னு ஒரு பொம்பளை ராமரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். ராமர் அம்மா, இந்த பிறவியில் எனக்கு ஒரு பொண்டாட்டி தான், 2வது கல்யாணம் நான் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு. ஆனால் உன் ஆசை ஏதாவது ஒரு பிறவியில் நிறைவேறும் சொல்லி. ஸோ அவள் இந்த ராஜாவுக்கு பறந்து வெயிட் பண்ணின்னுக்கிறான். யார், ராமராக இருந்து இன்றைக்கி இவராக வந்திருக்கார், சீனிவாசனாக வந்தவரை கட்டிக்கணும்னு சொல்லி. அப்போது அந்த குறி சொல்கிற மாதிரியெல்லாம் போய் பண்ணணும். அண்டு துட்டு கிடையாது கல்யாணத்துக்கு, ஏன்னா அவள் தவ மூதாட்டி, இது இருந்தவள் தவ மூதாட்டி. அதனால் அந்த காலத்தில் யாரோ ஒரு பணக்காரன் இருந்திருப்பான். நம்ம ஊரில் இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஆரிய வைசியா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் பேர் குபேந்தர் செட்டியாராக கூட இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, குபேரங்கிட்ட கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டாருன்ட்டான். அதான் எல்லாமே குளோரிஃபை தான் ஆகும். இந்த புராணங்களெல்லாம் நம்பாதீங்க. அதாவது ஒரு கண்டினியூட்டின்றது இருக்கும் இந்த கதைகளில், ஆனால் அதெல்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. வெங்கடாயலபதி யார், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட வேதவதி பத்மாவதியாக பிறந்திருக்கா. அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் வந்தவ தாயாக வர்றா, வகுலாமாலியாக வர்றா. இவ போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறா. இவ கல்யாணம் பண்ணுற போது அந்த அம்மா தவத்தில் உட்காந்துருக்குதுல மகாலட்சுமி, அதுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால இந்த மாதிரி 2ஆம் கல்யாணம் பண்ணுறாரு. அங்கே வந்துட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை. இவர் பார்த்தாரு, எதுக்கு இந்த 2 பொண்டாட்டி வம்பு நமக்குன்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமியை கூப்பிட்டு ஹார்ட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்று போட்டார். அந்த அம்மா நீ கீழ் திருப்பதியில் போய் இருந்துக்கொண்டார். அப்போ கீழ் திருப்பதியில் பத்மாவதி இருக்கும், மேல் திருப்பதியில் அலமேல் மங்கை உரை மார்பா புகழ கொன்றில்லா அடிக்கில் அமர்ந்து போதேன்னு பெருமாள் இருப்பார்.